அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை நாங்கள் சேகரித்தோம். அதன் அடிப்படையில் தான் 47 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு 47 பேர் வெற்றி பெற்றது இரட்டலை சின்னத்திலே நின்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல 6 மாவட்டங்களை பிரித்து நிர்வாக வசதியாக பிரித்துக் கொடுத்தோம். இன்றைக்கு ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். பல தடுப்பணைகளை கட்டி நீரை சேமித்தோம், நிலத்தடி நீரை உயர்த்தினோம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டம், இந்த டெல்டா மாவட்ட மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த பொழுது அந்த விவசாய பிரிவு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.